ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி பஜ்ஜி ரெடிமேட் பவுடர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அது கட்டி இல்லாமல் லூம்ஸ் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கிறேன். ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மிளகாய் ஃபுல்லாக கட் பண்ணாமல் சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டஃப்பை ஃபில் பண்ணணும். ஸோ மேலேருந்து கட் பண்ணாமல் சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த சீடை கேர்ஃபுல்லாக எடுத்துடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நான் பாயில்டு பொட்டேட்டோ லெஃப்ட் ஓவர் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பவுடர் எடுத்திருக்கேன், சாட் மசாலா பவுடரு, சில்லி பவுடர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து உருண்டை பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு இந்த சில்லியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பஜ்ஜி மாவு கரைச்சதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோட கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கனால ஒன்று தான் போட முடிஞ்சு. உங்கள் கடாய் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சில்லி சைஸ் தகுந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டஃப்டு சில்லி பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஸ்டஃப்டு சில்லி பரோட்டா எல்லாருக்கும் குட்டீஸ்க்கு பிடிக்கும். நான் இதை ட்ரை பண்ணி